இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா எப்படி பண்ணுறதா. அதுக்கு 3 வெங்காயத்தை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நீட்ட வாக்குலையும் மெலிசா கட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த ஆனியனை எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட 3 ஆனியனுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை விட உங்களால் மெலிசாக கட் பண்ண முடிஞ்சாலும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனியன் எவ்வளோ மெலிசாக இருக்கோ அவ்வளோக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஆனியன் ரைத்தா நாங்கள் பண்ணது வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு. இப்போ வந்து நாங்கள் வச்சுருக்கிற எல்லா ஆனியனுமே ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. ஆனியன் ரைத்தா நம்ம செய்யும்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைத்தாவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ண கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம வச்சுருந்த எல்லா வெங்காயத்தையுமே நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வெங்காயத்தை வந்து தண்ணியில் போட்டுட்டு, அதாவது தோலை உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு நம்ம கட் பண்ணும்போது கண்ணி எரிச்சல் வராது. அதே பார்த்தீங்களா எவ்வளோ வெங்காயம், அதாவது 3 ஆனியன் எடுத்து நல்லா இது மாதிரி பொடுசாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பேக்கெட் தயிர் பிராண்டட் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து வீட்டு தயிர் யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கெட்டி தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் வச்சுருந்த தயிர்னாலும் ஓகே தான். நல்ல தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் ஆனியத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கூட சேர்ப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போ வந்து ஆனியனோட காரம் வந்து அவ்வளோவா தெரியாது. எங்கள் வீட்டில் ஆனியன் காரம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பச்சையாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ரைத்தால. இது மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிங்க. அதே மாதிரி அந்த வெங்காயமெல்லாம் தனித்தனியாக உதிர்ற மாதிரி இருக்கணும். இது மாதிரி நல்லா குத்தி விட்டு பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா செரிமானமும் கொடுக்கும். இன்னும் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். வெறும் ஆனியன் கர்டோட டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு என்டையர் சேஞ்சான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எல்லா சைடும் வந்து நல்லா டிப் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து அடுத்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்ட்டு, தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்லுப்புனா அங்கேக்கங்கே இருக்குமோ தவிர நல்லா கரையாது. இதுமான வரைக்கும் தேவையான அளவு வந்து தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட லைட்டாக பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை யூஸ் பண்ணாதீங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. மாதுளம்பழம், வெள்ளரிக்காய், கேரட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து சாப்பிடணுங்கிறதுக்காண்டி பச்சை மிளகா வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் செரிமானத்துக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆனியன் ரைத்தா அவனுங்க வெறும் வாயிலே சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பிட்றாங்களோ இல்லையோ சும்மா வெறும் வாயில் அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான். இப்போ வந்து நமக்கு டேஸ்டான ஆனியன் ரைத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தக்காளி பிடிச்சிருந்தாலும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அந்த சாறு இல்லாமல் வெறும் அந்த தோல் மண்ணும் ஆட் பண்ணால் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, பிரியாணிக்கு தகுந்த ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.